எது இருந்தது? ஈராக் இருந்தது. ஈராக்கு கீழே எல்லாம் மக்கா, மதீனா, சவுதி, உலக நாடுகள் பூரா ஈராக்கு கீழே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன வருது? முஆவியா அவருடைய ஆட்சி காலத்துல சிரியா அங்க போய் டமாஸ்கஸ்க்கு போயிடுச்சு. திமிஸ்க்னு சொல்லுவோம்ல, திமிஸ்க்ங்கிற இடத்துக்கு எங்க போயிடுச்சு? இஸ்லாமிய தலைமை போயிடுச்சு. டமாஸ்கஸ் தான் முஸ்லிம்களுடைய தலைநகரம். ஏன்னா உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் ஜனாதிபதி அங்க இருப்பாரு. இஸ்லாமிய பல நாடுகளும் சேர்த்து ஒரு ஹிலாபத்தை உண்டாக்கி இருந்தாங்க. அந்த ஹிலாபத்துடைய தலைமை ஒரு காலத்தில் எங்க இருந்துச்சு? டமாஸ்கஸ்ல இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் உஸ்மானிய பேரரசுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அப்பாசிய பேரரசுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு பேரரசுகளும் அவங்கவுங்க ஒரு தலைநகரத்தை உண்டாக்கி இருந்தாங்க. ஹிஜ்ரி 1100 இஸ்லாமிய தலைமை எங்க போகுதுன்னு கேட்டா இஸ்தம்பூலுக்கு போகுது. இஸ்தம்பூல்னா துருக்கி. துருக்கியுடைய தலைநகரத்துக்கு பேர் என்னது? இஸ்தம்பூல். அது என்ன கான்ஸ்டாண்டினோபிள் சொல்லுவாங்களா? அந்த அந்த ஊர் அது அரபியில இஸ்தம்பூல்னு சொல்லுவாங்க. துருக்கியுடைய தலைநகரம். துருக்கியுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய இஸ்தம்பூல்ல அங்க உள்ள ராஜாக்கள் கையில முஸ்லிம் நாடுகள்லாம் கீழே வருது. துருக்கி மன்னருக்கு கீழே சவுதியில இருந்து, ஈரான்ல இருந்து, ஈராக்ல இருந்து, சிரியாவுல இருந்து எல்லா முஸ்லிம் நாடுகளும் யாரு கீழே போகுது? துருக்கியின் கீழே போகிறது. அப்பதான் பிரிட்டிஷார ஆதிக்கம் பண்ணி அதுல இருந்து பறிக்க நினைக்கிறான். அதனாலதான் இந்தியாவோட ஹிலாபத் இயக்கம் துவங்கியது தெரியுமா உங்களுக்கு? சுதந்திர போராட்ட காலத்துல அவங்க சுதந்திர போராட்டம் வேறையா இருந்தது, முஸ்லிம்களுடைய சுதந்திர போராட்டம் வேறையா இருந்தது. என்ன நம்ம என்ன போராடணும்? துருக்கியுடைய அந்த ஹிலாபத்தை, அந்த உலக தலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிரிட்டிஷார் அதை ஆக்கிரமிக்கிறார் என்பதற்காகத்தான் அவர்களை எதிர்க்க ஆரம்பித்து அது இந்திய சுதந்திர போரா மாறினது. நம்முடைய முதல் எதிர்ப்பை எதுக்கு எதிர்த்தோம்? ஹிலாபத்தில் கை வைக்கிறானே, எங்களுக்குன்னு ஒரு தலைமை இருக்குது, அதை போய் பிடிக்கிறானே என்பதற்காகத்தான் பிரிட்டிஷாரை எதிர்த்து நம்ம என்ன பண்ணோம்? ஹிலாபத் இயக்கம் தான் நடத்தினார்கள். அலி சகோதரர்கள் எல்லாம், முகமது அலி, சவுகத் அலி சகோதரர்கள் சொல்றோமே, அவங்க எல்லாம் எதுல முக்கிய பங்காற்றினார்கள்? ஹிலாபத் இயக்கத்தில் ஆற்றினார்கள். அப்ப துருக்கி தான் நம்முடைய தலைமையகம் ஆயிடுச்சுல. அந்த காலகட்டத்தில் துருக்கியுடைய தலைமைக்காக நம்ம போராடிய அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு துருக்கேன்னு பேர் வருது. துருக்கன் துருக்கங்கிறானே, இந்த துருக்கனுடைய சொல்லு என்னன்னு உங்களுக்கு விளங்குதா? நம்ம துருக்கியை சப்போர்ட் பண்ணதுனால நம்மளை என்ன பண்ணிவிட்டாங்க? இவன் துருக்கிக்காரன், நம்ம இந்தியாக்காரன் தான் இருந்தாலும் நம்ம துருக்கியுடைய தலைமைக்கு தானே இஸ்லாமிய தலைமை அன்னைக்கு, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்ல, அந்த ஹிலாபத்துக்காக போராடணும்ல, அதுக்காக வேண்டி நம்மளுக்கு என்ன பேரை வச்சுட்டானோ எல்லாரும் சேர்ந்து, இங்க உள்ள மற்ற சாதிக்காரன்லாம் சேர்ந்து நம்மளை துருக்கர்னு விட்டான். இன்னொரு இடத்துல அவனே படிக்கிறான், திக்கை வணங்கும் துருக்கருங்கிறான். நம்ம திசையை வணங்குறோமா? நம்ம எந்த திசையும் வணங்கல, வணங்குதா காபாங்கிற நோக்கி அல்லாஹ் வணங்குறோம். அவன் என்ன எழுதிக்கிட்டான்? கிழக்க வணங்குறவன் இருக்கான், மேற்க காபாண்டா இருக்குதுன்னு சொன்னா நம்ம இப்படி வணங்கினா அவன் அப்படி வணங்குவான். அங்கிட்டு உள்ளவன் இங்கிட்டு உள்ளவன் இப்படி வணங்குவான், இங்கிட்டு உள்ளவன் இப்படி, எந்த ஒரு திசையும் வணங்கல, எல்லா திசைகளையும் நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம். நம்ம இந்தியாவுக்கு மேற்கே காபா இருக்கனால நம்ம மேற்க நிக்கிறோம். காபாவுக்கு அந்த பக்கம் இருக்கிறவன் என்ன செய்வான்? கிழக்க நிற்பான். காபாவுக்கு இந்த பக்கம் நிக்கிறவன் வடக்க நிற்பான். காபாவுக்கு இந்த பக்கம் நிக்கிறவன் தெற்க நிற்பான். காபாங்கிற ஒன்றை மையமா வச்சு இப்படி ரவுண்டா தான் உலகம் தொழுதுகிட்டு இருக்கிறது. இது காபான்னு வைத்துக் கொண்டால் இது ரவுண்டா உலகம் தொழுகிறதுன்னு வைங்களேன். இப்படி இவன் என்ன பண்ணிட்டான்? நம்மள தில்லி துருக்கர் செய்த விளக்கம் அப்படின்ட்டான், நம்மள துருக்கண்டாக்கி விட்டான். இப்ப விளங்கிட்டீங்களா? இதான் துருக்கனா துருக்கண்டா ஆனது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, துருக்கி நாட்டினுடைய கலாச்சாரம் தொப்பி போடுவது நல்லா விளங்கிக்கணும். துருக்கி நாட்டு கலாச்சாரம் என்ன? முஸ்லிம் சில காயல் பட்டணும் தொப்பி போட வெளியே போக முடியாது. காயல் பட்டினது பள்ளப்பட்டிக்கு போனீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு பள்ளப்பட்டிக்காரரா இருந்து நீங்க வெள்ளிவாக்கத்தில் இருந்தீங்க என்று சொன்னா ஸ்டைலா தொப்பி போடாம இருப்பீங்க. பஸ்ல இறங்கும் போது தொப்பியை கவுத்திக்கிட்டு போவல பின்னி எடுத்துருவாங்க. அந்த ஊர்ல விசாரம் சில ஊர்கள் அப்படி இருக்கிறது. சில ஊர்ல அந்த ஊர் வழக்கமா ஆக்கி வச்சிருப்பானோ, தொப்பி இல்லாம நடமாடவே கூடாது. அது மாதிரி ஒரு ஊர் பள்ளவட்டி, இந்த மேல் விசாரம், அதுல எல்லாம் அந்த ஊருக்காரன் எவனாச்சும் வெளியூர் வந்து தொப்பி கட்டிட்டு வருவானுவ. ஊருக்குள்ள இறங்கும்போது பாக்கெட்ல வச்சிருப்பான், பேக்ல இருக்கு, எடுத்து மாட்டிக்கிட்டு தான் இறங்கணும், இல்ல அடி விழுவும். அப்படியான அளவுக்கு உள்ளது துருக்கி. துருக்கி நாட்டு கலாச்சாரம் என்ன? எவனா இருந்தாலும் மண்டையில தொப்பி இல்லாம வெளியே வரக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. அந்த அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான்? துருக்கி நமக்கு தலைமை, துருக்கியில எல்லாம் தொப்பி போடுறான். அப்ப தொப்பி இஸ்லாம் எப்படி வருது? பயணம் வருது உங்களுக்கு. துருக்கி இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம போட்டுக்கிறோமே இந்த வடிவத்தில் தொப்பி இந்தியாவில் நுழையல. நுழையும்போது எந்த வடிவத்தில் நுழையுதுன்னா துருக்கி தொப்பி நுழைஞ்சது. எப்படி நுழைஞ்சு? துருக்கி தொப்பினா எப்படி தெரியுமா? துருக்கி தொப்பிங்கிறது கிட்டத்தட்ட இவ்வளவு பெருசா இருக்கும், கோயில் கோபுரம் மாதிரி. அது தலையில கவுத்தனான்னு சொன்னா என்ன செய்யும்? தலைக்கு மேல ஒரு அடி இருக்கும், இப்படி குஞ்ச வேற இருக்கும், இப்படி குஞ்ச வேற இருக்கும்.
நம்ம காகித மில்லத்து இஸ்மாயில் சாஹிப்ல அதான் போட்டிருந்தாரு. இஸ்மாயில் சாஹிப் முஸ்லீம் லீக் தலைவர் இருக்காரு, அவர்லாம் நினைச்சாரு அவர் துருக்கி தொப்பியோட தான் இப்பவும் காட்சி தருவாரு. பழைய படங்கள்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்ப இந்த துருக்கி தொப்பியை தான் முதல்ல என்ன நினைச்சுக்கிட்டாங்க எல்லாருமே, ஓ அவன் தொப்பி போடுறான்ல, அவன் தான் நமக்கு தலைவன், அதான இஸ்லாமிய தலைமை, நம்மளும் தொப்பி போடுவோம்னு சொல்லி அதை கொண்டாந்து கவுத்த ஆரம்பிச்சாங்க எல்லாரும் நம்ம நாட்டுல. அப்புறம் பார்த்தாங்களா அது வந்து அன்ஈசியா இருக்குது, பார்த்தாலும் மண்டை தட்டி கீழே விழுவுது. அவன் தலையை கணக்கு பண்ணி தான் ஒரு இடத்துக்கு போவான், ஒரு அடி மேல இருக்கும்போது நிலையில தட்டி கீழே விழுந்து போயிடும். அப்ப பஸ்ல ஏற முடியாது. ஏன்னா ஒரு மனுஷன் எதை கணக்கு பண்ணுவான், மண்டையை தான் கணக்கு பண்ணுவான், உங்களுக்கு மேல நீட்டிட்டு கணக்கு பண்ண மாட்டான். அப்ப அது வந்து வசதி குறைவா இருந்தோம் நினைவுட்டாங்கன்னா ஆப் துருக்கி கொண்டு வந்தாங்க. இந்த துருக்கி தொப்பியிலேயே அரசைஸ் இந்த ஊழல் உயரமா இருக்கு அறுத்துரு பாதின்னு சொல்லிட்டு வச்சு அதுல கொஞ்சம் வச்சு போட்டு இருந்தாங்க. அது எப்படி இருக்கும்னு கேட்டா துணியில இருக்காது. அது அந்த தொப்பி எப்படி இருக்கும்னு கேட்டா அட்டை கார்ட்போர்டு அட்டை இருக்குல்ல, அந்த அட்டையில அப்படியே ரவுண்ட் பண்ணி அதுக்கு மேல வெல்வெட்டு துணியை சுத்தி, அதான் துருக்கி தொப்பிங்கிறது. அது எப்படி இவ்வளவு வருஷம் நிக்கும் நீங்க நினைப்பீங்க, அது சொல்றேன். துணியில போட்டு அப்படி இப்படி நிக்கும் நீங்க நினைக்க கூடாது. அதுல என்ன இருக்கு, கார்ட்போர்டு அட்டையில என்ன செய்வான்னா அப்படி சுத்தி அப்படியே தயார் பண்ணுவாங்க. அதுக்கு மேல வெல்வெட்டு துணியை வச்சு சுத்தி தச்சு பசைய போட்டு ஒட்டி, அதான் துருக்கி தொப்பிங்கிறது. அதுக்கு அடுத்து அரசை சாக்கினாங்க. அது ரொம்ப கனமா இருந்துச்சா, அதுக்கு என்ன பண்ணா தொப்பி தானே ஏதாவது துணியில போட்டுக்கிறோமே அப்படின்னு போட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏர்லாம் போற மாதிரி ஓட்டக்கட்டெல்லாம் விட்டு காத்தெல்லாம் போற மாதிரி கொண்டு வந்தான். இப்படிதான் இந்த தொப்பிக்கு வரலாறே தவிர தொப்பிக்கு வந்து என்ன இல்ல, இஸ்லாத்தினுடைய கலரை சூட்டுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா தொப்பி வந்து உலகத்திலேயே ஒரே இந்து நாடு, இப்ப மாறப்போகுது, நாளைக்கு நாளை கழிச்சு மாறிடுன்னு வைங்களேன். உலகத்துல ஒரே இந்து நாடு எது, நேபாளம். உலகத்தில் இருக்கிற நாடுகள்ல இந்து மதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு நேபாளம். அது இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் என்ன ஆயிடுது, அது மன்னராட்சியை ஒழிச்சுப்படி தீர்மானம் கொண்டு வந்து அது மதச்சார்பற்ற நாடா மாறப்போகுது. 2-3 நாளைக்கு அது இந்து நாடா ஒன்று இருக்கும், சட்டப்படி மாறுவதற்கு எல்லா வேலையும் செஞ்சு விட்டாங்கன்னு வைங்களேன். அவன் தான் 50 பேர் தொப்பி போடுற, இந்து மதத்துல தொப்பி போடுற பழக்கம் இருக்கு. இந்து எல்லாரும் தொப்பி போட்டிருப்பான், கூர்காவெல்லாம் போட்டிருப்பான் பாத்தீங்களா, நேபாளியவன் கூர்காவெல்லாம் தொப்பி போட்டிருக்கான் பாத்தீங்களா. ஏன், அதான் அவங்க மதத்துல சின்ன இந்து மதத்துல தொப்பி போடணும்னு அங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. எல்லா நேபாளிசுகளும் இந்துக்களும் என்ன செய்வார்கள், தொப்பி போடுவார்கள். அதனால கூர்காவும் தொப்பி போடுறான். அந்த அளவுக்கு கூட நமக்கு தொப்பியோட உறவு கம்மி தான், புரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்ப இதெல்லாம் போக யூனிஃபார்ம் சொன்னார்ல, அது பாக்கர் சொன்ன ஒரு விஷயம் நம்ம ஞாபகப்படுத்தணும். ரசூல்லா யூனிஃபார்ம் என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசல்ல தாடியத்தான் யூனிஃபார்ம். ஆம்பளை என்ன செய்யணும், தாடி வைக்கிற சுண்ணத்துன்றாங்க. இந்த தொப்பிக்காக வேண்டி ரொம்ப ஃபைட் பண்ணக்கூடிய யாராவது தாடி வைக்கிறாங்களான்னு பாருங்க. நம்ம அண்ணன் கூட வைக்கல, சரி அப்படியே இருக்கு, அது மாதிரி இருக்குது. அதனால இது ஒரு மேட்டருங்க. இது போக இன்னொரு கேட்கறாங்க, இதுல அடிப்படை என்னன்னு கேட்டா, பிற மதத்தவர்கள் நம்மளை கேட்கறாங்க, சண்டை வருது ஏன்பா உங்களுக்கு அடிச்சுக்கிறீங்கன்னு கேட்கறாங்கன்ற ஒரு கேள்வி வருது. இதையும் நான் வந்து கொஞ்சம் விவரமா விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன விளக்கம்னா, சண்டை வருவதற்கு காரணம் போடாதவனா போட சொல்றவனா, நல்லா கவனிக்கணும். நீங்க அவன் போடாம வந்து அவன் தலையில அவன் போடாம வந்தா உங்களுக்கு என்னன்னு நீங்க இருந்தா சண்டை வருமா? சண்டை எப்ப நியாயமாவும், நீங்க போடுற தொப்பியை நான் கலட்டி விட்டா நீங்க எந்த சண்டைக்கு வரலாம், நான் போட்டா ஏன்டா கலட்டினு கேட்கலாம். போட்டுருக்கிற ஆள்கிட்ட போய் தொப்பி போட்டு உள்ள வந்தா தொலைச்சு போடுவான்னு சொன்னா அப்ப சண்டை வர்றதுக்கு நியாயம் இருக்குது. ஒரு மனுஷன் வந்து அவன் தொப்பி அவன் தலையில அவன் தொப்பியை போட்டுட்டு வந்தா உங்களுக்கு என்ன, போடாம வந்தா உங்களுக்கு என்னன்னு நடப்பவர்கள் தானே நல்லிணக்கத்தை பேன்றவங்களா இருப்பாங்க. வம்புக்கு யார், நான் சண்டை வர்றது காரணம் என்ன, பள்ளிவாசல்ல காபத்துல்லாவுல மக்கள் தொழுவுற மாதிரி ஒருத்தன் வந்து தொழுவ வர்றான். காபத்துல்லாவுல தொப்பி இல்லாம போற யாரையும் தடுக்கிறது இல்ல. மஸ்ஜித் நபவி இந்த பள்ளிவாசலை எல்லாம் காப்பாற்ற வந்திருக்கிறோமே, அதை விட சிறந்த பள்ளி மஸ்ஜித் நபவியில என்ன செய்யறதுல யாரையுமே தடுக்கிறது இல்ல. அந்த மாதிரி ஒருத்தன் தொழ வரும்போது அவன் கட்டைக்கு அவன் தொழுதுக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க விட்டா அது நல்லதா? வம்பு வளர்த்து போட்டுக்கிட்டு தான் வரணும்னு சொல்றவங்க சண்டையை உண்டாக்குறாங்களா? சண்டையை உண்டாக்குறது அடுத்தவர்த்த தலைத்தான சண்டை வரும். இப்ப விரல ஆட்டினா உங்க விரல எப்படி ஆட்டினா அப்ப சண்டைக்கு போங்க. அவன் விரல அவன் ஆட்டினா அவனுக்கு அல்லாவுக்குள்ள விஷயம். இதனால என்ன ஆகும் தெரியுமா, எனக்கு தௌஹீதா இருக்க போய் இது சரியா வந்துருச்சு. ஏன் அவன் அல்லாவுக்கா சொல்லுவான், வேற ஒரு தவறான கொள்கை உள்ளவனா இருந்தான்னு வைங்க, நீங்க விரட்டினீங்கன்னு வைங்க, கல்விவாசலே விட்டவன் போயிருவான், தொழுகையே விட்டுருவான், சேர்ந்து சுமக்க வேண்டியிருக்க. தௌஹீத்வாதியே அவன் கரெக்டான கொள்கையில் இருக்கனால நீ விரட்டினாலும் போய்க்கு நான் வீட்டுல தொழுவேன், நான் ஒரு மர்க்கஸ் ஆரம்பிச்சு நின்று போறான். வேற மாதிரியான ஆட்களை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணியேன்னு வைங்க, ஒருத்தன் தௌஹீது இல்லாத ஒருத்தன் அவன் ஏதோ தொப்பியை மறந்துட்டு வந்துட்டான்னு வைங்க, நீங்க அவனை தௌஹீதுக்காரன் போட்டு சாத்தினேன்னு வைங்க, அன்னைக்கு போறவ ஜென்மத்துக்கு பெருநாளை கூட வரமாட்டான். ஆமா, கட்டாயத்துக்கு வர மாட்டோம். என்னடா பள்ளிய தொலை போனா அந்த போடு போடுறாய், நான் எங்களை கண்டு நாங்க கொள்கைக்காக நின்றுகிட்டு இருக்கிறோம்,
அடிச்சாலும் நிக்கிறோம், உதச்சாலும் நிக்கிறோம். அதனால இந்த சண்டை வருவதற்கு காரணம் என்னன்னா, இதுல யார் இடத்தில் சகிப்புத்தன்மை வேணும். அவரவர்கள் செய்வதை விட்டுட்டோம்னா சகிப்புத்தன்மைக்கு வேலையே இல்லை. அடுத்தவர்கிட்ட தலையிடுபவர்கள் தான் வம்புக்கு போறாங்களா, அடுத்தவர்கிட்ட தலையிடாதவங்க வம்புக்கு போறாங்களா? இது ஒரு பேட்டர். ஜமாத்தார்கள் என்ன பண்ணு, அவன் துளுவா வர்றான்லடா, எத்தனை பேர் துளுவாம சாராக்கள் நிக்கிறானே, அவனை போய் கேளுங்கடான்னு சொல்லணும். ஜமாத்தார்கள் என்ன செய்யணும்னா, சினிமா கொட்டு நிக்கிறான், சாராய்கள் நிக்கிறான், 25 வயசுல எவன்டா அவனுக்கு பள்ளியாசலுக்கு வர்றான், 20 வயசுல அந்த இளைஞன் துளு வர்றான், ஆர்வத்தர் வர்றானடா விட அவனை அப்படின்னு 4 பேர் கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்டா இந்த விவகாரம் வருமா? பேசாம இருப்பாங்களா இல்லையா? வரக்கூடாதுன்னு போல பார்த்துட்டு ஓடி போயிட்டு இருக்கான் எல்லாரும். இது ஒரு விஷயம். அப்புறம் எல்லாத்துக்கும் பெரிய கேள்வி, மிச்ச கேள்வி என்ன நீ போட்டிருக்க, அது முக்கியமான, அதுதான் அதுக்கு தான் முக்கியமா பதில் எதிர்பார்க்கறத. வணங்குதா, இவ்வளவும் சொல்ற நீ எதுக்கு தப்பி போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது நாம போடுற காரணம் என்ன கேட்டா, மார்க்கத்தினுடைய சுண்ணத்துன்னு நம்ம போடல, இதனால 10 பைசாவுக்கு ஒரு புண்ணியம் கிடையாது, நன்மையும் கிடையாது, அதுக்காக போடல. ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கு, ஒண்ணு நல்லா இருக்கும். எனக்கு தொப்பி போட்டா நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. வணங்குதா, எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. தொப்பி இல்லாம இருந்தா நல்லா இல்லைங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு எது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறதோ அதை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்வானே தவிர அது தடை ஒண்ணும் கிடையாது. போடுவது என்ன தடையா? போடக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். போடக்கூடாதுன்னு நான் சொன்னால் முதல்ல கலெக்டரா நானே தான் இருப்பேன். மார்க்கத்தில் போடக்கூடாதுன்னு இருந்தால் போடலாம், விரும்பினா போட்டுக்கிறங்க, விரும்பினா போடாம இருங்க, இப்படிங்கிறது தான் மார்க்கத்தின் நிலைப்பாடு. அதனாலதான் போடுறோமே தவிர இது ஜீனத்தும் கிடையாது. இது அவரே சொன்னாரு, தொப்பி உங்களுக்கு அழகா இருக்குது, அவரே சொன்னாரு இல்லையா, தொப்பி ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு சொன்னாரு. அதுதான் காரணமே தவிர ஒருத்தருக்கு எப்படி அழகா இருக்கு அதை அனுமதிச்சிடலாம் தானே. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கலர் சட்டை நல்லா இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு ஷூ நல்லா இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு வாட்ச் நல்லா இருக்கு, அப்படின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு நல்லா இருக்கும். அவரவர் அதை தீர்மானித்துக் கொள்வார்கள். இதுல இபாதத்தோட எந்த வகையிலும் சம்பந்தம் கிடையாது. இதை புரிந்து கொண்டோமே ஆனால் ஒரு குழப்பம் கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய பதிலுக்குரிய கேள்வியா போச்சு.